சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியையும், உன் மனதிற்கு மிகுதியான ஒரு ஆறுதலையும் கொடுக்கப் போகின்றது. ஏனென்றால் உன் குடியை கெடுத்த ஒருவனை இந்த அப்பா மரண படுக்கைக்குள் தள்ளப் போகின்றேன். இதை கேட்கின்ற சிலருக்கு சாயப்பா சொல்கின்ற வார்த்தை சரியானதுதான் என்று தோன்றும். அதே நேரத்தில் இதை கேட்கின்ற எண்ணம் சிலருக்கு, சாயப்பா தெய்வம் இப்படியெல்லாம் பேசுமா? மரண படுக்கைக்கு தெய்வம் ஒருவரை தள்ளிவிடுமா என்று கூட யோசிக்கலாம், தோன்றலாம். அப்படி சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை நீ இன்று தெளிவாக கேட்டு, எதனால் அப்பா இந்த செய்தியை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். அப்பொழுதுதான் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு சேர்க்கும். சாயப்பாவுடன் இருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கை பொதுவாகவே இன்னொருவர் உனக்குள் நுழைந்து உன்னுடைய குடியை கெடுக்க முடியும் என்றால், நிச்சயமாக அதற்கும் நீ ஒரு காரணம் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கின்ற இடம், ஒவ்வொருவரையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறுத்தி வைக்கின்ற இடம் என்று இவையெல்லாம் சேர்ந்துத்தான் இன்று உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது. உன் அப்பா சொல்லும்போது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருந்தது. உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைக்கு நீயும் ஒரு காரணம் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம் என்பதை மறந்து விடாதே. நடந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த அப்பா நான் தெளிவாக எடுத்துச் சொல்கின்றேன். உன் வாழ்க்கை யாரால் இந்த நிலையை கண்டது? யார் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு இத்தனை பெரிய பிரச்சனைகளை கொடுத்தார்கள் என்பதை உன் அப்பா உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகின்றேன். மரண படுக்கைக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு என்ன காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பா, நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் அல்லவா என்பதற்காகத்தான் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இல்லை என்கின்ற ஒரு நிலையை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி தர ஆசைப்படுகின்றேன். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போவார்கள். அப்பா வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா? சாயப்பா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உன்னை வந்து சேராமல் நான் விட்டு விடுவேனா என்ன? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனியும் யாரும் உன்னையும் ஏமாற்ற முடியாது. உன் அப்பா என்னையும் ஏமாற்ற முடியாது. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த விஷயங்கள் என்னவென்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீ தயாராகி விடு. ஏனென்றால் அப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக அசைத்து பார்த்திட முடியாது. யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாகவும் விட்டுவிட முடியாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பா உன் வாழ்க்கையில் சில காலமாக பல நல்ல விஷயங்களை அரங்கேற்ற உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்களை நாட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதனை புரிந்து கொண்டேன். உனக்கு தெரியாமலேயே உன்னை பற்றி மற்றவரிடம் தவறாக சொல்வதோடு மட்டுமல்லாமல், உன் துணையிடம் உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுகிறார்கள். உன் துணையிடம் உன்னை பற்றி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன் வாழ்க்கையை அடியோடு முடித்து வைக்க நினைக்கின்றார்கள். இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று நீ யோசிக்கின்ற இந்த நேரத்தில், உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காக உன் குடியை கெடுக்கல்லவா இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் இவர்களும் ஒரு காரணம் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா சொல்வது போல இவர்களை மரண படுக்கைக்கு தள்ளி விடுவதுதானே நல்லது. அதை நாம் ஏன் செய்ய வேண்டும்? அவர்களுக்காகத்தான் அதற்கு செல்லப் போகிறார்கள். சாயப்பா என்ன சொல்லப் போகிறார், அப்பா என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியவில்லையா? என் அன்பு குழந்தையே, அடுத்தவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவன் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பான். இன்னொருவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பவன். இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் எல்லாம் மனநிலைக்கும் உட்பட்டவர்கள். மனநோயை தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள். தன்னுடைய மனதில் எப்பொழுதும் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல், எப்போதும் வேறு எந்த ஒரு நல்ல சிந்தனைகளும் இல்லாமல், யார் வாழ்க்கை எப்படி அழிக்க வேண்டும், யாரை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படி என்று முழு எண்ணமாகவும் நேரமாகவும் இருந்து கொண்டிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில்
ஒரு நல்லது நடந்தால் கூட அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருந்தால் கூட அதை அவர்களால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று என் குழந்தை சொல்லி நீ எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடு. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு. அதற்கான பலன் நிச்சயம் அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் எல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க நினைக்கின்றேன். அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். எப்பொழுதும் இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை ஆட்டி படைத்து விட்டது. எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. இவர்களை மரணப்படுக்கைக்கு நாம் தள்ள வேண்டிய கட்டாயம் ஒரு பொழுதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் நாம் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும், எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்தாலும் ஒருபோதும் இவர்களை நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவது கிடையாது. ஒருபோதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து நீ எனக்கு இதை செய்தாய் என்று பாராட்டப் போவதும் கிடையாது. என்ன செய்து விட்டாய் அத்தனை பெரிதாக என்று சொல்வார்களே தவிர ஒருபோதும் எதற்காக உன் மீது நன்றி கடனோடு அவர்கள் இருக்கப் போவது கிடையாது. அப்படியே இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் நல்லவராக இருந்துவிட்டால் கூட அவர்கள் நீண்ட காலம் இங்கு உயிர் வாழ முடிவதில்லை. இப்படித்தானே இந்த உலக வழக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை இந்த சாய் அப்பா நான் சொல்வதை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பேர் அதிசயத்தை எல்லாம் நிறைய முறை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் இப்படியும் கூட ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து என் குழந்தை நீ மிகுந்த வேதனை அடைந்திருக்கின்றாய். உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான பல நல்ல திருப்பங்களை உன் அப்பா நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தை இவர்களுடைய எண்ணங்களும் இவர்களுடைய சிந்தனைகளும் எல்லாம் பிரச்சனைகளுமே தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்க தயாராகி விட்டார்கள். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்கள்தான் காரணம் அல்லவா? அப்படியானால் மறுபடிக்கும் தானாகவே சென்று விட்டார்கள். இவர்களை நான் காப்பாற்றலாமா அல்லது விட்டுவிடலாமா என்று தான் உன் அப்பா நான் கேட்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நான் இவர்களை காப்பாற்றிவிட்டு மீண்டும் மீண்டும் இதே தவறுகளை இவர்கள் செய்வார்களா? அவர்களை காப்பாற்ற வேண்டி நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடாதே. அப்படி செய்தால் அப்பாவின் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய். ஒரு முறைப்பட்ட பாடுகளும் ஒரு முறைப்பட்ட கஷ்டங்களும் போதாதா? இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற துன்பம் போதாதா? நீ எவ்வளவுதான் அழுதுப்பார், எவ்வளவுதான் வாழ்க்கை பிரச்சனைகள் என்று கற்பித்துப்பார். ஒரு துளி அளவு ஆறுதலை கூட இவர்களிடத்திலிருந்து உன்னால் பெற முடியாது. ஒரு துளி அளவு உனக்கான நம்பிக்கையை கூட இவர்களிடத்திலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நீ எந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் வைத்திருக்கின்றாய் வேண்டுமென்றே நிச்சயமாக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்களெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் உனக்கானதாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் போதே இந்த வாழ்க்கை அத்தனையும் இடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருப்பதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்களுக்கும் அந்த உணர்வினை நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை கடினமானதாகவே இருப்பதாக தோன்றுகிறது அல்லவா? அப்படி இருக்கும்போது அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க எப்படி இவர்களுக்கு எண்ணம் வருகிறது? இன்னொரு வாழ்க்கையை கெடுத்து அதில் சந்தோஷப்படுகின்றவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டு வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களின் கண்ணீரை நாம் காண வேண்டும். அப்போதுதான் நாம் சிந்திய கண்ணீருக்கான அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு புரியும். என் அன்பு குழந்தையே, நீ சொன்னது போலவே நடக்கட்டும். நீ சொன்னது போலவே அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளட்டும். எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பது இருக்கின்றதோ, உனக்கு இதற்கு மேலும் என்னவெல்லாம் தேவை என்று உனக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் எப்பொழுதுமே அடைவதற்கான முயற்சிகளை மட்டுமே நீ செய்து கொண்டே இரு. தானாகவே மரண படுக்கைக்கு சென்றுவிட்ட இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா? ஒருவேளை மரண படுக்கைக்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால், ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால், இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நீ கண்ட அத்தனை கனவுகளும் உன் நினைவாக மாறும் என்பதை மறந்து விடாதே. எந்த நிலையிலும் கண்ணீர் வடித்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறதே, கண்ணீர் துளிகள் உன் எண்ணை பலவீனமாக்கிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே.
நீ தைரியமாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்காக பிறந்த குழந்தை என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல நீயும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இத்தனை நாள் நீ பட்ட அவமானங்களுக்காக எல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் இந்த நேரம் உன் அப்பா சொன்னது போல துரோகிகளை மறந்துவிடு, எதிரிகளையும் மறந்துவிடு, மரண படுக்கைக்கு படுத்திருப்பவனுக்கும் வழி அனுப்பி வைக்க தயாராக இருந்தும் எந்த அவசரமும் இல்லை, இன்று இல்லை என்றாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை என்பது போன்ற நிலைக்கு உள்ளவர்களை மட்டும் நீ நாளை நிச்சயமாக என் வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடிக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் உன்னை தேடி வருகின்ற போதெல்லாம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த அப்பா என்ன கொடுக்கின்றார் என்று பார்க்கிறாய் அல்லவா? இதையெல்லாம் நீ யோசிக்கும் பொழுதே உனக்கே சில நேரங்கள் இந்த வாழ்க்கையின் மீது அநீதியை நம்பிக்கையும் அநீதி அன்பும் வந்துவிடும். தெய்வம் எந்த இடத்திலும் உன் கையை பிடித்தபடியே அழைத்துச் செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். எதை பற்றியும் கவலைப்படாதே. உனக்கானவற்றை எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.